ஃப்ரெண்ட்ஸ், இதான் என் பையனோட ஸ்கூல் பேக்கு. எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான் பாருங்களேன். நான் பாட்டு எப்போவுமே டெய்லி சொல்லிகிட்டே இருப்பேன். பட் ஆனால் வந்து அவன் அரேஞ்ச் பண்ணுன்னா ஒழுங்காகவே அரேஞ்ச் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது இந்த புளி மூட்டை தூக்கிட்டு போகும்ல, ஹார்ஸ் எல்லாம் மூட்டை பின்னாடி வச்சுருப்பாங்க பாருங்கள், மேலே 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 போட்டு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அவன் பாக்ஸ் வந்து ஒரு ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் புக்கு இங்கேயும் கொஞ்சம் புக்கு இங்கேயும் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட அதை செஞ்சது இல்லைங்க. பார்க்கும்போது எப்படி இருக்கும், நான் ஸ்கூல் போகும்போது ஒரு சைடு பேக் தூக்கிக்கிட்டோம், ஒரு சைடு பேக் இறக்கிக்கிட்டும் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் ஜிப்பில் வைக்கணும்ல, ஃப்ரண்ட்டு ஜிப்பில் வைக்க வேண்டிய பாக்ஸஸ்ஸு இப்போ தான் என்னமோ சொல்லி வச்சுருக்கான் போல இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டு ஜிப்பில் வைக்க வேண்டிய பாக்ஸை அவன் என்ன பண்ணுவான், இந்த பேக் ஜிப் இருக்குது பார்த்தீங்களா, பேக் ஜிப்பு இந்த இடத்துல கரெக்டாக வச்சுருவான். இப்படி வச்சுக்கிட்டானா இந்த பேக் ஜிப்பு போட்டு இப்படி தூக்கும்போது எப்படிங்க இருக்கும், பேகு இப்படி சாஞ்சிருக்கும். இதுதான் அவனோட பேக் கண்டிஷன் பாருங்கள். உங்கள் பசங்க இந்த மாதிரி எதெல்லாம் சொல்கிறத கேட்காம வாழைத்தனம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை தட்டி விடணுமா என் பையன் சொல்கிறான். தேங்க்யூ.